வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு குறித்த விவரங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் வெளியிடப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இணைய வழி முறைகேடுகளை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை பாரா வலுதூக்கும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட 3 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு குறித்த விவரங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் வெளியிடப்படுவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு எழுதியுள்ள பதில் கடிதத்தில் தேர்தல் ஆணையம் இதனை தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு சதவிகிதம் குறித்த விவரங்கள் அதற்கான கைபேசி செயலியில் வெளியிடப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் தாமதம் ஏற்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான குற்றச்சாட்டுகள் தெரிவிப்பதை திரு மல்லிகார்ஜுன கார்கே தவிர்க்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இணைய வழி முறைகேடுகளை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உள்துறை அமைச்சகம், தொலைத்தொடர்புத்துறை மற்றும் மாநில காவல்துறை இணைந்து இணைய குற்றங்கள் மற்றும் நிதி முறைகேடுகளை களைவதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இணைய குற்றங்களுக்காக 28,200 மொபைல் போன்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மொபைல் போன்களில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட இணைப்புகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட மொபைல் போன்களின் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கவும் அவற்றில் பயன்படுத்தப்பட்ட 20 லட்சம் இணைப்புகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொலைத்தொடர்புத்துறை சேவை நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கடந்த ஆண்டை பொறுத்தவரை 178 பேர் உடல் உறுப்பு தானம் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் 1000 பேர் பயனடைந்திருப்பதாக அவர் கூறினார். நடப்பாண்டில் இதுநாள் வரை மூளைச்சாவு அடைந்த 102 பேர்களிடமிருந்து உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநில அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கு உரிய பலன் கிடைத்திருப்பதையே இது உணர்த்துவதாக திரு மா சுப்பிரமணியன் கூறினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளில் வரும் திங்கட்கிழமை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளில் மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககத்தின் இணையதளத்தில் பிறந்த தேதி, பதிவு எண் ஆகியவற்றை சமர்ப்பித்தும் மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனித் தேர்வர்களும் இதே இணையதளத்தின் வாயிலாக மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் செயல்பாட்டில் உள்ளபோது யானை வழித்தடங்கள் குறித்த வரைவு அறிக்கையை திமுக அரசு வெளியிட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வரைவு அறிக்கை செயல்படுத்தப்பட்டால் வனப்பகுதிகளில் வாழும் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மலைவாழ் மக்களின் கருத்துக்கள் மற்றும் ஆட்சேபனைகளை பதிவு செய்வதற்கு போதிய கால அவகாசம் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்த பின்னரே யானை வழித்தட திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மாதத்திற்கு ஒருமுறை மின்கட்டணம் வசூலிக்கும் முறையை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரே வளாகத்தில் இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளை இணைக்கும் முடிவினை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரே பெயரில் உள்ள மின் இணைப்புகள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்தால் நுகர்வோர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள நடைமுறையையே தொடர அனுமதிக்க வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு
ஒரு சில இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களில் பொதுவாக இயல்பை ஒட்டியே நிலவக்கூடும். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. தமிழக அரசின் தலைமைச் செயலர் திரு சிவதாஸ் மீனா இதனை தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் மலர்களால் நீலகிரி மலை ரயிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சுற்றுலாப் பயணிகளின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த கண்காட்சியில் சிறப்பு அம்சமாக 33 அடி நீளம் மற்றும் 12 அடி உயரத்தில் 1,00,000 ரோஜா, கார்னேஷன் மற்றும் கிரைசாந்திய மலர்களை கொண்டு டிஸ்னி வேர்ல்டு மற்றும் அதன் கதாபாத்திரங்களின் வடிவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 35 அடி உயரம், 40 அடி நீளத்தில் 80,000 கார்னேஷன் மலர்களால் ஆன பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற நீலகிரி மலை ரயில் குகையிலிருந்து வெளியே வருவதை போன்ற வடிவம் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது. 126th ஃபிளவர் ஷோ என்ற வாக்கியம் 16,000 கார்னேஷன் மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக மலர்களால் ஆன அலங்கார வளைவுகள், பூவிலிருந்து தேன் எடுக்கும் தேனி, முயல், பூங்கொத்து ஆகிய வடிவங்கள் கண்ணை கவரும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். வைகை அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 5 மாவட்டங்களின் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோடை வெயிலின் தாக்கத்தால் வைகை ஆற்று படுகைகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் வைகை அணையிலிருந்து இன்று முதல் வரும் மே 26ஆம் தேதி வரை 1500 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி முதல் கட்டமாக இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வைகை பூர்வீக பாசன பகுதி 3க்கு வினாடிக்கு 3000 கன அடி வீதம் தற்போது நீர்வளத்துறை அதிகாரிகள் தண்ணீரை திறந்து வைத்துள்ளனர். வரும் 14ஆம் தேதி வரை மொத்தம் 5 நாட்களுக்கு 915 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த கரையோர மக்கள் ஆற்று பகுதிக்கு செல்லவோ ஆற்றில் குளிக்கவோ இறங்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார். மாவட்டச் செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி பேருந்துகளை ஆட்சியர் திரு தர்பகராஜ் இன்று ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் உடல் நலம் குன்றிய பெண் யானைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். சேலம் மத்திய சிறையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 23 சிறைவாசிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தில் சீரான குடிநீர் விநியோகம் நடைபெறுவதை உறுதி செய்வது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் பொதுப்பணித்துறை முதன்மை செயலர் திரு சந்திரமோகன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்லப்பிராணிகள் வளர்ப்போர் அதற்கான உரிமத்தை ஆண்டுதோறும் இணையதளம் வாயிலாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பாரா வலுதூக்கும் போட்டியில் இந்தியா 1 தங்கம் உட்பட 3 பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 197 கிலோ எடைப்பிரிவில் அசோக் தங்கப்பதக்கத்தையும் 162 கிலோ எடைப்பிரிவில் பரம்ஜீத் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும், மகளிர் 105 கிலோ எடைப்பிரிவில் கஸ்தூரி ராஜாமணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலக மல்யுத்த ஒலிம்பிக் தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியாவின் நிஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் வெற்றி பெற்றார். நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் ஜோதி எராஜியும், ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சேயும் தங்கப்பதக்கம் வென்றனர். டென்மார்க் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுபமா உபாத்யாயா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-17, 21-19 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தான்யா ஹேமந்தை வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் கிராண்ட் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 7 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு குறித்த விவரங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் வெளியிடப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இணையவழி முறைகேடுகளை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை பாரா வலுதூக்கும் போட்டியில் இந்தியா 1 தங்கம் உட்பட 3 பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.